வணக்கம் மக்களே. காலையிலேயே எங்கள் வீட்டில் மாவு பசைய விட்டாங்க பரோட்டாவுக்கு. பரோட்டா சாப்பிட்றது கெடுதல். நானும் பலமுறை சொல்லிட்டேன், கேட்க மாட்றாங்க. காலையிலேருந்து போட்டு என்னை போட்டு தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. என்னங்க செய்கிறது, பசங்களுக்கு புரோட்டா தான் பிடிக்கிது. மாதத்தில் ஒரு நாள் புரோட்டா சாப்பிட்டா தப்பு இல்லை. என்ன பண்ணுறது, கடையில் போய் வேஸ்ட்டாக வாங்கிட்டு இருக்கணும். அது என்ன பாமாயில் அது இதுன்னு ஊற்றுவாங்க. இது நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா நல்லது தானேங்க. மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்லாங்க. சரி, என்ன போட்டுலாம் தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க. பரோட்டா பாவு பிசைஞ்சு நான் பிசைஞ்சா சாஃப்ட்னஸ் வராது. நீங்கள் பிசைஞ்சாதான் நல்லா சாஃப்டாக வரும். எனக்கு கைவலி வந்துடுதுங்க. நீங்கள் பிசைஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். மாவு சாஃப்டாக கைவலி வந்தால் உனக்கு பிரச்சனை இல்லையா? பசங்களுக்காக ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி சரி. என்ன போட்டுட்டீங்களா? இது என்ன பரோட்டா பெருசாக இருக்கு? இது நார்மல் பரோட்டா போட்டிருக்கோம். நார்மலாக பரோட்டா இது இருக்கும். பசங்க தான் இப்படி கேட்குறானுங்க அப்படி கேட்குறானுங்க. இது பன் பரோட்டா மாதிரி போட்டிருக்கோம். மதுரை ஸ்பெஷலாக இது. மதுரையில் அப்படி தான் குட்டி குட்டியாக போடுவாங்க. மக்களே, உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.